வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20யோட 25வது மேட்ச் இந்தியா அண்ட் யுஎஸ்ஏ ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா June 12 நைட் 8 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 2 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 3 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 120 ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நடந்த 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோராக தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு நிறையா விக்கெட்ன்றதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பொறுத்தளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஸோ ஃபுல் மேட்சுமே நடக்கும். இந்த ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்தியா வின் பண்ணுற மாதிரி டீம் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக அண்ட் சேஃபாகவுமே இருக்கும். அண்ட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பேட்டிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு பேட்ஸ்மேனை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் ஓவரில் ட்ரபுள் ஆவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. ஸோ எல்லா டீமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100க்குள்ளே வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்கள அவுட் ஆக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கு 10+1 70% அண்ட் 7+4 30% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்துட்டு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 65 ரன்னு 32 ஆவரேஜுமே வச்சுருக்காரு. அண்ட் ரிஷப் பண்டை பொறுத்தளவுக்கு 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 78 ரன்னு 39 ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேனுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 2 மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு ஹார்திக் பாண்டியா 8 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட், ஹர்ஷிப் சிங் 2 மேட்சுக்கு 3 விக்கெட், ஜஸ்பிரித் பும்ரா 2 மேட்சுக்கு 5 விக்கெட், அண்ட் சிராஜ் 2 மேட்சுக்கு 1 விக்கெட், அக்செப்ட் 2 மேட்சுக்கு 2 விக்கெட் என்றதை எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் 11 பார்ப்போம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் இனிஷியலாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பட் அவுட்டுமே ஆகிடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். பட் ஃபேண்டசிக்கு தேவையான பாயிண்ட்டை கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா 1 or 2 ஓவர் நின்று விளையாடினாலே போதும், இவங்கிட்ட ஒரு 20 to 30 ரன்ன்றதை ஈஸியாகவே எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா சேஃபாக போகிறப்ப பிக் பண்ணி தான் ஆகணும். இல்லை பேட் பெஸ்ட் பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸும் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். விராட் கோலி ஸோ ப்ளே பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்கோர் விட எடுக்க முடியல. பட் இந்த மேட்ச் மேபி வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது விராட் கோலியை போத் நிமிஷம் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸோ 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்றதால கொஞ்சம் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விராட் கோலியை கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் சாய்ஸில் கேப்டன் வைஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிஷப் பண்ட் ப்ளே பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்சுமே அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளவ் ஒர்க் பண்ணுறதால அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ அண்ட் கேட்சிங் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட போதும், ஃபேண்டசி இதான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் தாராளமாக நீங்கள் விட சேஃப் பிக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்மால் லீகில் கூட நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் ஸோ 2 மேட்சுமே ஃப்ளாப். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோன் துபே ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்குது, பட் பவுலிங் கொடுக்கறது கிடையாது. பேட்டிங்லேயுமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் டாப் ஆர்டர் மேட்ச் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸுமே கிடைக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஸ்கில் முடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகில் ஹை ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் தாராளமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போத் SL+GL ரெண்டுத்துலையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஸோ 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலுமே 4 ஓவருமே ஒரு கம்ப்ளீட் பண்ணுறாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அக்சர் பட்டேல் ஓவர் வந்து ஷேர் பண்ணுறதால ஜடேஜாவை எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஓவர்
ஃபுல் ஒர்க் அவுட்டாக கிடைக்கும் அப்படின்றது டவுட்டாக இருக்குது. அண்ட் பேட்டிங் சான்ஸுமே எந்த அளவுக்கு இவர் வந்துட்டு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குன்றதுமே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜடேஜா வந்து கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஸ்மால் லீகில் கண்டிப்பாக இவரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா அக்ஷர் பட்டேல் இவர் ஓவர் 2 ஓவர் போட்டு விக்கெட்டுமே எடுக்கிறார். அது மூலமே பேட்டிங்லுமே இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் மேபி இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் ஜடேஜாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹர்ஷப் சிங் அண்ட் சிராஜ் 3 பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட் பிக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும். பர்டிகுலராக பும்ரா அண்ட் பும்ரா அண்ட் ஹர்ஷப் சிங். சிராஜ் மேபி நீங்கள் பவுல் ஃபஸ்ட் பண்ண எடுத்துக்கோங்க, பவுலிங் செகண்ட் பண்ண நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் பும்ரா அண்ட் ஹர்ஷப் சிங்கை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் நம்பரோட நீங்கள் ஸ்மால் லீகில் கூட 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் 2 விக்கெட், அடுத்த மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஹர்ஷப் சிங் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்டுமே எடுத்தார். ஸோ விக்கெட்ன்றது மினிமம் 1 விக்கெட்டாக எடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கேப்டன் வைஸ்க்கு பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிராஜ் சொன்ன மாதிரி தான் பவுலிங் ஃபஸ்ட்னா ட்ரை பண்ணிக்கோங்க, பவுலிங் செகண்ட்னா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு பவுல் ஃபஸ்ட் பண்ணுற டீம்லேருந்து நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட பாசிபிள் 11 ஸ்டீவன் டைலர் அண்ட் மோனாக் பட்டேல் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ டைலரை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் பவுலிங்ன்றதை இவரால் கேப்டனாகவே இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங்ன்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டைலர் மேபி வந்துட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பட்டேல் ஸோ க்ளவ் பண்ணுறாரு, அதில் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். டாப் ஆர்டரில் வரதால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் அகெயின்ஸ்ட் ஹர்ஷப் சிங் அண்ட் பும்ரா எந்த அளவுக்கு இவரால் ஸ்கோர் பண்ண முடியுன்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டைலர் அண்ட் பட்டேலை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை சப்போஸ் இவங்க 2 பேரும் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஸ்மால் லீகில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆண்ட்ரி கஸ் ஸோ நல்ல பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸாக நிறையா பிக் பண்ணியிருக்காங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நல்ல சேஃப் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஜிஎல்ல மட்டும் இவரை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆரோன் ஜான்ஸ் ஒரு நல்ல பிளேயர். ஸோ ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 94 and 36. ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா நாட் அவுட்டில் தான் இருந்திருக்கார் 2 மேட்ச்சுமே. அப்படி பார்க்கும்போது ஜான்ஸ் இந்த மேட்ச்சுமே வந்துட்டு ஒரு டீசன்ட் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஆண்ட்ரே கோஸ் அண்ட் ஜான்சனை நீங்கள் கண்டிப்பாக ஸ்மால் லீகில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2 பேருமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபேண்டசிக்கான பாயிண்ட்டை கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். ஆண்டர்சன் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் எந்த அளவுக்கு வந்துட்டு இவரால் ஓவர் போட முடியும் அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ சேஃபாக போகிறப்ப வேணால் ஸ்மால் லீகில் வேணால் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஜிஎல்ல தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மேட்ச் எப்படி வேணால் வந்துட்டு இவரால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆண்டர்சன் கொஞ்சம் சேஃப் சாய்ஸ் தான். பட் பவுலிங் ஒரு 2 to 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் பவுலிங் ஆப்ஷன் இல்லாததால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் டவுட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் உங்கள் டீமில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் பொறுத்தளவுக்கு இவருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த டீமை பொறுத்தளவுக்கு அந்த 5 பவுலர்ஸ் அப்படின்றது தான் இவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஓவர் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோ, ஸ்மால் லீகில் நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஹர்மன் சிங் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பால் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பால் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுறதால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ பவுலிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலரை ட்ரை பண்ணலாம். அலிகான் ஸோ ஐபிஎல் டீமில் இருந்திருக்காரு. ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாரு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 2 ஓவர் அண்ட் டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணதால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீக் அண்ட் ஜிஎல் 2த்துலையுமே நீங்கள் வர ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெசி சிங் ஸோ ப்ளே பண்ண 2 மேட்ச்சே பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா 2 ஓவர் ஸோ மேக்ஸிமம் 3 ஓவர் தான் பவுல் பண்ண முடியும். ஸோ பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹை ரிஸ்க் தான், ஒரு
20% மட்டும் இவரை யூஸ் பண்ண பாருங்கள். கேஞ்சி பொறுத்தவரைக்கு ஸோ நல்ல பவுலர். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்தார். பட் அகெயின்ஸ்ட் இந்தியா எந்த அளவுக்கு இவரால் பவுல் பண்ண முடியும், விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்தளவுக்கு ஸ்பின்னர்ஸை நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி வந்து இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஒரு அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் செகண்ட் பண்ணால் மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சௌப்ரப் ட்ராவல் பொறுத்தவரைக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பள்ளி பண்ணி 2 விக்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியா தான், பட் யூஎஸில் செட் ஆகிட்டு யூஎஸ்ஏ டீமுக்காக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் இருந்ததை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த மேட்ச்சுமே விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ண எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் இருந்ததை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச்சுமே சேஃப் பிக்கே நீங்கள் ஸ்மால் லீக்கில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 டீம் பொறுத்தவரைக்கு ஸ்மால் லீகில் யாரை கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹார்திக் பாண்டியா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் சாய்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்கில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், சிராஜ், ஜான்சன், அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கில் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கு ஆல்மோஸ்ட் சேஃபாக தான் போயிருக்கும். இதில் நீங்கள் வந்து 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி கூட ஒன் டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக பும்ராவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹர்ஷிப் சிங் அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. இல்லை கொஞ்சம் வந்து விக்கெட் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜான்சனுமே நீங்கள் ஸ்மால் லீகில் கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1ல் ரிஷப் பண்டை கேப்டனாகவும் ஜான்சன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் ஹர்ஷிப் சிங் அண்ட் ஆடம் கஸை கூட ரிஸ்கி சாய்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரோஹித் சர்மாவுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். அண்ட் ஜிஎல் டீம் 2 அண்ட் ஜிஎல் டீம் 3 அண்ட் ஜிஎல் டீம் 4 அண்ட் ஜிஎல் டீம் 5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.